வெல்கம் டு எஸ்எம் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை பருப்பு கடையல். இதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துக்கலாம். ஒரு கட்டு கீரை, அப்புறம் ஒரு அரை கப்பு துவரம் பருப்பு, அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சின்னதாக இருந்தால் 2 வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு கோலி உருண்டை சைஸு புளி, ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் தாளிக்க தேவையான கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, அப்புறம் வெங்காய வடகம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் கீரை, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, அந்த புளி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம முதல்ல வேக வச்சுக்கலாம். நாங்கள் இங்கே அரைக்கீரை யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் முளைக்கீரை இல்லாட்டினா சிறுகீரை கூட வச்சு இந்த பருப்பு கடைஞ்சிக்கலாம். இதை நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கீரை பாதி ஆயிடுச்சு. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வைக்கணும். ஸோ அந்த கீரை எப்படி வெந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னா, அந்த கீரை தண்டை நசுக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த கீரை நல்லா வெந்துருச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கீரையை ஆற வச்சுருங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த கீரைக்கு தாளிச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, அந்த வடகம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்குங்க. வடகம் இல்லாதவங்க ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ இது எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இதை கீரையில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கீரை நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்று அரைச்சிக்கோங்க. அப்புறம் வேக வச்ச பருப்பை நீங்கள் கையிலே மசிச்சுக்கலாம். மிக்சியில் போடாதீங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடுங்க. ஸோ இந்த கீரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.